ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹீரோ ஃபின்கார்ப் லோன் ஆப்பு ஹராஸ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஹீரோ ஃபின்கார்ப் லோன் ஆப்பில் வந்து ஒரு 3 lakhs எடுத்திருந்தாங்க. இப்போ பாருங்கள், எல்லா இஎம்ஐ கட்டிட்டு வந்தாச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக May 8th இஎம்ஐ அதை இங்கே மேலே காட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள். இன்னும் டியூ டேட்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக பே பண்ணியாச்சு. May 7th பே பண்ணியாச்சு. எல்லா இஎம்ஐயும் கிளியராக இருக்குது. ஆனால் அவன் வந்து என்ன அனுப்பியிருக்கான் பாருங்கள். இங்கே வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி அனுப்பியிருக்கான், பே பண்ணதுக்கப்புறம் அனுப்பியிருக்கான். வி ஹவ் நோட்டீஸ்டு மல்டிபிள் மிஸ்டு இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறான். எந்த இஎம்ஐ மிஸ் ஆகிருக்கு? எல்லாமே பே பண்ணியாச்சு. அப்புறம் என்ன இவனுக்கு? அப்புறம் பாருங்கள், இந்த இஎம்ஐ வந்து இப்போவும் இஎம்ஐ இருக்குது, அதை பே பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கான். ஓகே, இஎம்ஐ டெபிட்டட் ஆன் ஹாலிடேஸ் 2 அப்படின்னு போட்டிருக்கான். தேங்க்யூ ஃபார் யுவர் அர்ஜென்ட் அட்டென்ஷனா. மெயின்டைன் மினிமம் பேலன்ஸ் இன் பேங்க் டு அவாய்ட் பவுன்ஸ் சார்ஜஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பக்கூடாது. இந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு அனுப்பியிருக்கான் பாருங்கள். பே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மெசேஜ் எல்லாம் வருது. டிஃபால்ட்டாகவே அப்படியே மெசேஜ் அனுப்பிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஐயோ பே பண்ணலையோ, ஏன்னா நீங்கள் நிறைய லோன் ஆப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, லோன் ஆப்லேருந்து நிறைய லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஐயோ பே பண்ணிட்டோம், பே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மெசேஜ் அனுப்பியிருக்கானு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு நம்ம பே பண்ணுவோம். ஸோ இவன் வந்து அட்வான்ஸாக எல்லா பணியும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறான். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது, நீங்கள் வாடகை பே பண்ணிடுவீங்க. ஸோ அலர்ட்டாக இருங்க. பே பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஹீரோ ஃபின்கார்ப். இவனை இன்னைக்கு ஒழிக்கணும்னு தெரில, பார்க்கலாம். இவனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ அடுத்தடுத்து வரும், வெயிட் பண்ணுங்கள்.